விசுவாசம் உண்மையாயிருந்தால் உன் வாழ்வில் அழகிய கனிகள் அல்ல, ஆவியின் கனிகள் திரளாய் காணப்படும். புரியுதா? விசுவாசம்னாலே அது உண்மைதான். அதுல பேர் என்னங்கிறாங்க? உண்மையா இருந்தா விசுவாசம்னால என்ன இருக்குது? உண்மை. விசுவாசத்துல உண்மையா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில அழகிய கனிகள் அல்ல, ஆவியின் கனிகளை. இன்னைக்கு நீங்க வாஸ்த வேத பகுதியெல்லாம் அதுல மத்திய 7 வாசிக்கும் இல்லையா? அதை பாருங்க. மத்திய 7 அவர்களுடைய கண்களாலே அவர்களை அறிவீர்கள் இருக்குது. மத்திய 7 பார்த்தீங்கன்னா நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகள் கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகளான மரம் எல்லாம் வெற்றுண்டு அக்னியிலே போடப்படும். அது நல்ல பாட்டு கூடியிருக்கிறது. இப்படி கனிகளை பற்றி சொல்லுது. ரோமன்ல வாசிங்கன்னா ரோமன் என்ன போய் வாசிங்க? ஆவியின்படி வாழாவிட்டால் ரோமன் 8 தான். ரோமன் 8 வாசகங்கள் ரோமன் 8 பார்த்தீங்கன்னா வசனம் இருக்கு. அந்தபடியே நீங்க எப்படி வரணும்? ஆவியின்படி வாழ வேண்டும். ஆவியின்படி வாழலாம் தாகவே தாவீர்கள் அப்படின்னா இல்லையா? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். நம்ம எல்லாருமே மாம்சத்தின்படி தான் பிழைச்சிட்டு இருக்கிறோம். ஆவியின்படி யார் பிழைக்கிறார்? இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கண்ட்ராவர்சியான ஒரு தலைப்பு. விசுவாசம் என்றாலே உண்மை இருக்கும். உண்மை இல்லைன்னா விசுவாசம் இருக்கு. அதுலயும் விசுவாசம் உண்மையா இருந்தா அப்படின்னு நல்லா கவனிங்க. விசுவாசம் சொல்றோம். விசுவாசம் என்றால் பேசிக்கலி நம்பிக்கை, ட்ரஸ்ட் இன் தி லார்ட். அதுல அந்த விசுவாசம் என்பது இது ரெண்டா நம்ம இப்ப நான் சொல்ல போறோம். நம்ம பேர் நம்ம தியானிக்க போறோம். அழகிய கனிகள் திறனாய் காணக்கூடிய ஒரு விசுவாசம் இருக்கு போல. அழகிய கனிகள், ஆவியின் கனிகள் திறனாய் காணும். இன்னொரு விசுவாசம் உண்மையா இருக்கு. இந்த விசுவாசம்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்தந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு போல நல்லா கவனிக்கணும். விசுவாசம் தன்னை பரிமாணித்துக் கொள்ளும். என்னுடைய நம்பிக்கை விசுவாசம் என்பது ஆண்டவர் மேல வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ எப்படின்னா எங்க அப்பா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஜெபிப்பேன். ஜெபிக்கும் பொழுது இந்த விசுவாசம் எதை குறித்ததா இருக்கும்? அந்த பலவீனத்திலிருந்து அவர் சரியாக்குவார். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு விசுவாசம் என்ன ஆகுது? செயல்படுகிறது, பரிணாமிக்கிறது. விசுவாசம் பல பரிமாணங்களில் கிடைக்கிறது. புரிந்து கொள்ளுங்க. என் மகனுக்கு நாளைக்கு பரிசு இருக்கு. அப்ப அந்த நேரத்தில் நான் என்ன குறித்து விசுவாசம்? மகனுக்கு ஞானத்தை கொடுக்கணும் சாமி. அதை குறித்ததான அந்த விசுவாசம் பரிமாணங்கள், பல பரிமாணங்கள்ல விசுவாசமானது. அதனாலதான் விசுவாசம் தனது மனதினுடைய விருப்பத்தின்படி பரிமளித்துக் கொள்ளும். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் விசுவாசம் இருக்குது. அந்த அழகு அந்த பார்த்தீங்கன்னா அதுபடி அழகிய கனிகள் தான் சொல்றாங்க. இதெல்லாம் அழகிய கனிகள். ஆவியின் கனி வேற, அழகிய கனிகள் வேற. இதெல்லாம் அழகான ஒரு கனிகள். விசுவாசம் எப்படின்னா நம்முடைய மனதின் விருப்பத்தின்படி பரிமாணித்துக் கொள்ளும். நீ மனசுல என்ன விரும்புறியோ விசுவாசம் இருக்கு. ஆனா அந்த விசுவாசம் என்ன ஆயிரும்? மனதின் விருப்பத்தின்படி. மத்தேயு 15வது அதிகாரம், மத்தேயு 15வது அதிகாரத்துல எடுத்துட்டு அதுல 28வது வசனத்தை வாசிங்க. கானானிய ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இயேசு எடுத்தீங்க. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே உன்னுடைய விசுவாசம் பெரியது. என்ன சொல்றாரு? விசுவாசம் இருக்கு. நீ என்ன விரும்புறியோ அது குறித்து விசுவாசம் என்ன ஆயிடும்? அதன்படியாக. புரியுதா? அப்ப மன விருப்பத்தின்படி விசுவாசமானது தன்னை பரிமணித்துக் கொள்ளும். புரியுதுங்களா? இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் ஒரு மாதிரியான கான்ட்ராவர்சியான ஒரு புரிய வைப்பது. அதனால நான் வாத்தியார் மாதிரி சில நேரத்தில் எடுக்க வேண்டியதாக. இயேசு கிறிஸ்து சொல்றாரு மன விருப்பத்தின்படி உனக்காக. அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு என்ன? தன் மகன் கிடைக்க வேண்டும், தன் மகன் கிடைக்க வேண்டும். அப்போ அந்த அம்மா கேட்கிறாங்க, அந்த கடவே கொஞ்சம் கொடுங்க சாமி. அப்ப அங்க சொல்றாரு, அது என் பிள்ளைக்கு வச்சுட்டு அவனை கொண்டு தர முடியும். அதுல கீழே விழுகிறது நான் புரிஞ்சுட்டா போதும். அப்போ அந்த விசுவாசத்துடைய ஸ்ட்ராங் பார்த்து என்ன மன விருப்பத்தின்படி அந்த விசுவாசம் செயல்படும். அப்படி செயல்படும். அப்ப
மன விருப்பத்தின்படி செயல்படுறது நல்ல யோசிப்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம விசுவாசம் பரிமாணம் மாற்றிக்கொள்ளும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில பல விதங்கள்ல அந்த விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறவர்களை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். இந்த விசுவாசத்தை பத்தி ஒரு லிஸ்ட் இருக்குது. தேச பார்த்தல எப்படி இதெல்லாம் நான் சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும், நோட் பண்ணி வீட்டுல போய் படிக்கணும். அப்பதான் அது தெரியும். இந்த குறைந்த நேரத்துல நிறைவான நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்வது, நோட்ஸ் எடுத்துக்கணும், படிக்கணும். எபிரேயரின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா அந்த விசுவாசங்கள் எப்படி எல்லாம் பரிமாறிக்கணும்னு பார்த்தோம். இது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நிறைய இருக்கணும். எபிரேயர் 17 பாருங்க, 24 வருஷம் பாருங்க, 11:24. மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து நிச்சயமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். எதனால? விசுவாசத்தினால. அப்படி நிறைய பேர்த்த பத்தி சொல்லியிருக்கோம். 28 பாருங்க. விசுவாசத்தினாலே முற்பேறானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். 29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிறந்த சமுத்திரத்தை உலர்ந்த கரையை கடந்து போனார்கள். 30. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணம் மதிப்பில் பிடித்தது. அடுத்தது 31 பாருங்க. மிக மிக முக்கியமானது, ஒரு வேசி தன் வாழ்விலே ஒரு வேசி பெண் என்ன அவன் வைத்த விசுவாசம் பாருங்க. அந்த விசுவாசத்தினால என்ன ஆகுறானா, ராகாப் என்னும் வேசி வேதக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களை கூட சேதமாட்டாங்க விசுவாசத்தினால். அப்ப விசுவாசம் என்னன்னா, அந்த தன்னுடைய மனம் என்ன விரும்புகிறதோ அதன்படி பரிமளித்துக் கொள்ளும். இது ஒரு வகையான இது ஒரு தலைப்பு நம்ம பார்த்து. அப்போ நிறைய காரியங்களை வேதத்துல நாங்க பார்க்கும்பொழுது இதை குறித்து ஒரு வாரத்துக்குள்ளே வாங்கிடுவேன். அவர்கிட்ட சொல்லமாட்டேன். அவர் அது என்ன எப்படின்னு சொல்லுவேன். அவர் என்ன எப்படின்னு கரெக்டா அனுப்பிச்சுவாங்கன்னா ஒரு வாரமா அதை குறித்து நான் தியானிக்கிறேன். ஒரு நாள்ல அது கிடைப்பது மிகவும் அரிது. விசுவாசத்தினால அந்த நம்ம கொடுக்கறது ரொம்ப அவருடைய இயேசு கிறிஸ்து நம்மோட இருந்தாதான் அந்த விசுவாசம் இருக்கும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. லூக்கா 22:32. நானும் இயேசு சொல்றார், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அந்த இடத்துல இயேசு அந்த கானானிய ஸ்திரீகிட்ட என்ன சொன்னாரு, ஒரு விசுவாசம் பெரியது, உன் மன விருப்பத்தின்படி அவரை கடவுளிட்டாரு. இங்க நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நீ என்னத்தை குறித்து விசுவாசிக்கிறியோ அப்படின்னு பல வகையான விசுவாசங்கள். ஒன்று கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இது போயிடலாம். குணமாக்கும் விசுவாசம், குணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதை குறித்ததாக ஒரு விசுவாசம். அதுக்காக சொல்லுவாரு மத்தேயு 8. இன்னைக்கு நிறைய வசனங்கள் மத்தேயு 8:8 பாருங்க. மத்தேயு 8:8. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இந்த இடத்துல அந்த ஆள் எதிர்பார்க்கிறது ஒருத்தருடைய குணம், அவர் நலம் பெற வேண்டும் என்பது விசுவாசிக்கிறார். அப்போ என்ன சொல்றாரு, நீங்க வர வேண்டாங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், உங்க வந்து சொல்ல வேண்டாம், இங்கிருந்து என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. அந்த இடத்துல எவ்வளவு ஆழமான விசுவாசம் இல்ல. நீங்க எங்க வீட்டு அவர் ஏன் சொல்றாரு, நான் வந்து அவங்க சொந்தப்படுத்துறேன்னு சொல்லுவாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நீங்க வர வேண்டாம், அவ்வளவு தூரம் வர வேண்டாம், நீங்க இங்கிருந்தே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அவன் சொஸ்தமாமா. அப்ப எவ்வளவு ஒரு அடித்தளமான விசுவாசம். அந்த நேரத்துல அந்த மனிதனுக்கு தேவை என்ன, அவர் சொஸ்தப்பட வேண்டும். அப்ப சொஸ்தப்படுவதில் குணமாக்குவதில் அவருக்கு அந்த உறுதியான விசுவாசத்தில் இருந்தார். அப்ப ஆண்டவர் உடனே ஒரு பதில் சொல்றாரு. 13. நீ எதை குறித்து விசுவாசித்த, இப்ப அவன் எதை குறித்து விசுவாசிக்கிறான், அவன் சொஸ்தமாக வேண்டும் என்று விசுவாசிக்கிறான். அப்போ நீ போலாம், நீ சொன்னபடியே உனக்கு ஆக்கடவுள் அந்த நாளிகையிலே அவன் சொஸ்தமான இருக்கும். இவர் போயிட்டு இருக்கிற அந்த டைம்ல இங்க சொன்னார் இல்லையா, அவன் வீட்டுக்கு வந்து பார்ப்பான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது
அவர் எத்தனை மணிக்கு சொன்னாரோ 11:05 சொன்னான்னு வச்சுக்க, வீட்டுக்கு சேரும் போது மணி 4:05 வச்சுக்க, ஆனா அவன் 11:05 ஆயிட்டான், சொஸ்தமாயிட்டான். அதான் வேதம் சொல்லும், அந்த நாளிகையிலே அவன் சொஸ்தமானான். அதான் உன் மன விருப்பத்தின்படி. இப்ப இந்த இடத்துல நூற்றுக்கு தேவை என்ன? அவன் சொஸ்தமாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொஸ்தமாயிடும். இது ஒரு விசுவாசம். சரியா? அடுத்தது சமாதானம் தரும் விசுவாசம். அந்த எப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்வில் பற்றும் உன் வாழ்வில் இந்த அழகிய கனிகள், அழகிய கனிகள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன் விசுவாசமானது பரிமாற்றம் செய்கிறது என்பதுதான். சரியா? நூற்றுக்கு சொன்னார் ஒரு சொல்லி அதே மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பாருங்க, இன்னொரு வசனம் பார்த்தா சமாதானம் தருகிற விசுவாசம். மார்க் 2:5 நமக்கு தெரியுது. படிச்சுட்டா 12 வருஷம் ஒரு அம்மா வியாதியா இருந்தாங்க. 12 வருஷமா அந்த அம்மா வியாதியா இருந்தாங்க. அந்த அம்மா வியாதியா இருக்கும், யாருமே அந்த அம்மா குணப்படுத்த முடியல. ஆனா அந்த அம்மா கிட்ட என்ன பண்றாங்க, சொல்றாங்க இயேசு கிறிஸ்து ஒரு இருக்கிறார், அவருடைய குணப்படுத்துவாரமா அப்படின்னு சொன்னேன்னா அந்த அம்மா சொல்றாங்க மார்க் 5:27 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்ன பண்ணா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. என்ன யாரும் சொல்லிக்கிறாங்கன்னா அப்படியே போனாங்க, இயேசு இருப்பாருமா, இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டாங்க, பார்க்கல இயேசுவை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அதான் விசுவாசம். பார்க்கல, பேசல, அவரோட யாரும் தெரியாது. ஆனா விசுவாசம் பார்க்காமலே என்ன முடிவு எடுத்தார், அந்த வஸ்திரத்தை தொட்டாலாவது சொஸ்தமாவே. அங்கேயே சொல்லிச்சு நம்ம குணமாவே சொஸ்தமாவே அப்படின்னு சொல்லுது. அங்க என்ன சொல்றாரு, நீ வரவே வேண்டாம், இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே சரியாகும் இல்லையா? அதான் விசுவாசம். அதே மாதிரி ஆயிடுச்சு. இங்க நம்ம சொல்லுது வஸ்திரத்தை தொட்டா போதும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் 21 பாருங்க, அப்பவே சரியாயிட்டான். அவன் சொன்ன உடனே இயேசுவை தொட்டா சுகமாவே சரியாயிட்டான். தொட்ட உடனே அப்படியே ரெடியாயிடுச்சு. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, 5:34 அவளை பார்த்து, மகளே மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. வேற நீ தொட்டா சுகமான நினைச்ச பத்தியா, அதுதான் உன்னை ரட்சித்து. நீ சமாதானத்தோட போய். அம்மாவுக்கு என்ன தேவை இருக்குது? அம்மாவுக்கு 12 வருஷமா அலங்கரிக்கப்பட்டு மனதின் சடங்குல சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதான் வாழ்வில் உன் வாழ்வில் அவளுடைய வாழ்க்கையில சமாதானம் எல்லாற்றையும் இழந்து விட்டார். சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து சமாதானத்தை இழந்து நிற்கிற நேரத்துல இயேசு கிறிஸ்து கொடுத்தது அந்த விசுவாசத்தினால சமாதானத்தை கொடுத்தார். அப்ப விசுவாசம் இந்த இடத்துல என்ன கொடுக்குது, அவளுக்கு சமாதானத்தை கொடுக்குது. சமாதானம் தரும் விசுவாசம். இன்னொன்னு பார்த்தோம்னா மத்தேயு 9:2 சீக்கிரம் இது உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லிடுவேன். இந்த விசுவாசங்கிறது எப்படி தன்னை என்ன பண்ணுது வாழ்க்கையில அந்த இடத்துக்கு தேவையானபடி பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது, தன்னை மாற்றிக் கொள்கிறது. அதான் விசுவாசம். சரியா? முதல் விசுவாசம் குணமாக்கும் விசுவாசம். இரண்டாவது சமாதானத்துக்கு ஆண்டவரே சொல்ல இயேசு சொன்ன வார்த்தைகள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மூன்றாவது பாவத்தை மன்னிக்கின்ற விசுவாசம். பாவம் ஒருத்தர் பாவத்தை மன்னிக்கின்ற விசுவாசம். பார்த்தோம்னா மத்தேயு 9:2 படுக்கையிலே கிடந்த திமிர்வாத காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு எதை பார்க்கிறாரு? எல்லாத்தையும் விசுவாசத்தை கண்டு இந்த இடத்துல விசுவாசம் என்னவா மாறுது, அந்த விசுவாசத்துக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. நோக்கி மகனை திறன்கள். இந்த இடத்துல விசுவாசத்துல என்ன ஆகுது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு தெரியும் பாவத்தினால்தான் அப்படியான அவன் செய்த வாழ்க்கையில அவனுடைய வாழ்வில செய்த பாவங்களினால் அவன் அப்படியானா. இந்த இடத்துல அந்த விசுவாசம் என்னவா மாறுது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒவ்வொரு கலப்படிதான் அங்கே குணமாக்கும் விசுவாசம். அடுத்தது இந்த விசுவாசம் நமக்கு சமாதானத்தை தந்து விசுவாசம். இந்த இடத்துல விசுவாசம் என்ன பண்ணுது? நீ வைத்திருந்த விசுவாசத்தினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. விசுவாசம் கொஞ்சம் அழகான கனிகள், ஒவ்வொன்றும் ஒரு கனிகள். நல்லா புரிஞ்சுதான் உங்களுக்கு? புரியுதல்ல? புரிந்து கொள்ள வேண்டும். கனிகள் விசுவாசம் சொந்தமா ஒரே பேர்ல விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் அப்படி அல்ல. அந்த விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்கிறது, தன்னுடைய பரிமாணங்களை மாற்றிக்கொள்கிறது. என்னுடைய தேவைக்கேற்ப, என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, என்னுடைய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால்
அது என் வாழ்க்கையில அந்தந்த இடங்களிலே எப்படி தன்னை மாற்றி என்னோடு அது பயணிக்கிறது என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் அழகிய கண்ணீர். சரி, ஒன்னு குணமாச்சு விசுவாசம் பார்த்தோம். இரண்டாவது சமாதானத்தை சமாதானத்தை கொடுத்தது.